அதிமுகவினுடைய பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த திரு பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். அதிமுக கொடி, சின்னம், லெட்டர் பேடு உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிமுக பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதித்து, இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையானது நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு பன்னீர்செல்வம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் மற்றும் அப்துல் சலீம் ஆகியோர் அதிமுக பொதுக்குழு தொடர்பான இடைக்கால கோரிக்கையை தான் உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நிலுவையில் உள்ள பிரதான வழக்கில் தகுதி அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று வாதிட்டார்கள். மேலும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பதாகவும், ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியில் இருந்து சிலரை நீக்கியதாகவும், அதற்கு தனக்கு உரிமை உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் தனக்கு எதிராக இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது. நிலுவையில் இருக்கக்கூடிய பிரதான வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும், அதற்கு தயாராக இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளை வீழ்த்துவதற்காக கட்சி ஒன்றாக இருக்க வேண்டுமே என்ற ஒரு விருப்பத்தை தெரிவிப்பதாகவும், அதற்கு தொண்டர்களை சந்திப்பதற்கான சுதந்திரம் தனக்கு வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. கட்சியினுடைய சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் தேர்தல் ஆணையத்துக்கு நாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் பன்னீர்செல்வத்தினுடைய வாதங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போது இந்த இடைக்கால கோரிக்கையை நிராகரிக்கும் போது மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிடுவது நடைமுறைதான் என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் என்று பன்னீர்செல்வம் தன்னை அழைத்துக் கொள்வதில் எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என அழைப்பதை எதிர்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி சதீஷ்குமார் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.